Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம setsல introduction பார்க்கலாம். A set is a well-defined collection of objects அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Collection of objects. இந்த objects-அ நம்ம நல்லா well-defined பண்ணி இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது set அப்படின்னு சொல்றாங்க. Set and their representations பார்க்கலாம். In everyday life, we often speak of collection of objects of a particular kind, such as a pack of cards. So இது எல்லாமே வந்து real life applicationல கொடுத்திருக்க example. A pack of cards, a crowd of people, cricket team, etc. இது வந்து real life applicationல இருக்கக்கூடிய daily நம்ம பார்க்கக்கூடிய examples. In mathematics also, we come across collection of for example of natural numbers, points, prime numbers, etc. இப்போ natural numbers அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 அதுக்கப்புறமா infinitely போய்கிட்டே இருக்கும். ஆனால் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஹோல் நம்பர்ஸ் ஆயிடும். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ப்ரைம் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 வந்து 1 and 3ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் தான் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ prime numbers அப்படின்னு சொன்னா நல்லா define பண்ணி இருக்காங்க. More especially, we examine the following collections. Examples வந்து கொடுத்திருக்காங்க. Odd natural numbers less than 10. இப்போ natural numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த collections வந்து எப்படி இருக்குன்னா natural number இருக்கணும், அதுக்கப்புறமா odd இருக்கணும். இந்த odd numbers வந்து 10க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ define பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் ஆட் நம்பராக இருக்கணும், அது 10க்குள்ளே இருக்கணும். இப்போ 1, 3, 5, 7, 9 வரைக்கும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆட் நம்பர், ஆனால் நேச்சுரல் ஆட் நம்பர்ஸ், ஆனால் 10க்குள்ளே இருக்கு. த ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸை மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. த வவல்ஸ் இன் தி இங்கிலீஷ் ஆல்பபெட் நேம்லி AEIOU, வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210 நேம்லி 2, 3, 5 and 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 210ல என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் எழுத முடியும். நமக்கு நமக்கு இந்த பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா நம்பர்ஸ் எல்லாம் நம்ம போட முடியாது. ஸோ இதை எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளால பண்ண முடியாது. The solution of equation x² - 5x + 6 = 0. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங்ல பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் கிடைச்சிரும், ஃபேக்டர்ஸ் வந்து கிடைச்சிரும். அது வந்து 2 and 3 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஃபேக்டர்ஸ் 2 and 3 மட்டும்தான். இதில் நம்ம எந்த ஒரு நம்பரையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. We note that each of the above example is well-defined collection of objects அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோமோ அது எல்லாமே நல்ல டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. The sense that we can definitely decide whether a given particular object belongs to a given collection or not. இப்போ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து கலெக்ஷனில் சார்ந்ததா இல்லையா, பிலாங்ஸ் டு அதுக்குரியதா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. We can say that river Nile does not belongs to collection of rivers of India. இப்போ இந்த நைல் வந்து ரிவர்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நைல் வந்து இந்தியாக்குரிய ரிவரே கிடையாது. ஆனால் on the other hand, river Ganga does belongs to this collection. ஆனால் ரிவர் கங்கா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர் தான், அது வந்து belong to this collection அப்படின்னு சொல்லலாம். அதாவது collection of rivers of Indiaன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செட்டை வந்து 2 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரோஸ்டர் ஆர் டேபுலர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம். இது ரெண்டுமே என்ன வித்தியாசம், இது எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது 2 மெத்தடில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ரோஸ்டர் ஆர் டேபுலர் ஃபார்ம், இன்னொன்று வந்து செட் பில்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஆர் டேபுலர் ஃபார்மில் செட்டை வந்து நம்ம கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம், நடுவில் வந்து நம்ம கமா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வீனு போட்டிருக்கோம்ல, இது வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கோம். இதை வந்து நம்ம செட் அப்படின்னு எழுதலாம். இப்போ உள்ளே இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், எலமெண்ட் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதில் வந்து வவல்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கோம். A, E, I, O, U மட்டும்தான் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம A belongs to B,
இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இது வந்து belongs to ன்னு அர்த்தம். இந்த bubblesல A வந்து ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு, ஒரு எலிமெண்டா இருக்கு. இப்போ இது இந்த கலெக்ஷன்ல இந்த செட்ல வந்து belongs to இல்லாம, அதாவது இதை சார்ந்த இந்த ஆப்ஜெக்ட் இந்த எலிமெண்ட் இல்லாம இருக்கிறத எப்படி எழுதலாம்? இப்போ B வந்து ஒரு பபல் கிடையாது, இது இந்த செட்ல வந்து இல்லாம இருக்கு. இந்த B வந்து இந்த செட்ல வராது, பபல் செட்ல வராது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? இப்போ B does not belongs to bubbles, B ன்னு எழுதலாம். இப்போ எப்போ வந்து belongs to யூஸ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ AEIOE அப்படின்றது பபல்ஸ், இந்த லெட்டர்ஸ் இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த செட்ல வரும், Bல வந்து வராது. இப்போ A வந்து belongs to bubble, ஏன்னா A வந்து ஒரு பபலா இருக்கு, இது belongs to எழுதலாம். இப்போ B வந்து இதில் எழுத முடியாது, அதை B does not belongs to B இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல நம்ம பார்க்கலாம் இன்னும் டீட்டெயிலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்ம் பார்க்கலாம். செட் பில்டர் ஃபார்மில் இந்த மாதிரி செமிகோலனை யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸை வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த செமிகோலனை நம்ம சச் தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் எழுதிட்டு சச் தட்னு சொல்லிட்டு அந்த எக்ஸை வந்து நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் ஏ கமா இ கமா ஐ கமா ஓயூ எழுதுறத இங்கே டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கோம். எக்ஸ் இஸ் ஏ பபல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இந்த ஏஐஓயு வந்து பபல்ஸாக இருக்குது இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஸோ இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 1 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1, ரைட் த சொல்யூஷன் செட் ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சொல்யூஷனை இந்த பிரேசஸ்க்கு நடுவில் கமா வச்சு எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது, ஏன்னா இங்கே வந்து டிகிரி 2வாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் மூலமாக சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 1 தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் -2 தான் வரும். இப்போ ஒரு நம்பரை -2ன்னு எடுத்துக்கலாம், இங்கே நடுவில் இருக்கிற டேர்மை 1ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இருக்குல்ல, இதை 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், சேம் நம்பர் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணோம்னா 1 வரணும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 1 and 2. ஆனால் இங்கே 1 வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்குது, அப்போ கிரேட்டர் நம்பர் நமக்கு பாசிட்டிவாக தான் வரணும். இதை நம்ம நெகட்டிவாக போடலாம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே -2 வரும், இங்கே ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் 1 வரும். அப்போ இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம குரூப் பண்ணிடலாம். ஸோ எக்ஸை காமன் ஃபேக்டர் எடுத்துகிட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் 1, இங்கேயும் இதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 போட்டலாம். இங்கே எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2x வரும், 2, இங்கே பாசிட்டிவ் 2, 2 இன்ட்டு எக்ஸ் 2x, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே 2 இன்ட்டு 1 2. ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸ் மைனஸ் 1 ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு இங்கே சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க, அதாவது எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம இதை 0வோட ஈக்குவேட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா 1. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா -2 ஆகிடும். அப்போ இந்த சொல்யூஷனை நம்ம எப்படி எழுதலாம் ரோஸ்டர் ஃபார்மில்? ஸோ இதை நம்ம ஆன்சரை எடுத்து எழுதணும். The solution set of the given equation can be written in roster form as curly braces la 1 comma -2. The solution set of the given equation can be written in roster form as 1 comma -2 னு எழுதலாம். ஸோ இதை வந்து நம்ம -2 comma 1 கூட எழுதலாம், ஆர்டரை மாற்றி எழுதலாம், அதை செட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி எழுதலாம், இல்லை இந்த மாதிரி எழுதலாம், அது செட்டை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 1 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 2ல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 3, ரைட் த செட் A is equal to
A is equal to 1, 4, 9, 16, 25 and so on braces போட்டுருக்காங்க. இந்த curly braces போட்டுருக்காங்க. In set builder form. Set builder formல எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்மில் A is equal to 1, 4, 9, 16, 25 and so on எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே 1 வந்து 1 ஸ்கொயராக இருக்குது. இது எதோட நம்பர் ஸ்கொயர் 2 ஸ்கொயர். இந்த 9 வந்து 3 ஸ்கொயராக இருக்குது. இந்த 16 4 ஸ்கொயராக இருக்குது. இந்த 25 5 ஸ்கொயராக இருக்குது. ஸோ இப்போ இந்த 1, 2, 3, 4, 5 மட்டும் எடுத்துக்கலாம். இது எந்த நம்பராக இருக்குது? பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லலாம். பாசிட்டிவ் இன்டிஜரை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா நேச்சுரல் நம்பராக எழுதலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்னு எழுதலாம். ஆனால் பாசிட்டிவ் இன்டிஜரை இன்னும் நம்ம ஷார்ட்டாக இன்னும் நம்ம சுருக்கி எழுதணும், இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா 1ல் தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால் நேச்சுரல் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லலாம். நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம n அப்படின்னு டினோட் பண்ணி எழுதலாம். இன்னும் நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 2ல் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பருக்கு என்னென்ன கேபிட்டல் லெட்டர் டினோட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத எழுதலாம். இந்த n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ A is equal to x such that x is a squares of natural numbers. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே நேச்சுரல் நம்பர் அப்படின்றது எழுதியிருக்கோம். இங்கே வந்து இந்த நம்பர் 1, 4, 9, 16, 25 அப்படின்றது ஸ்கொயர்ஸாக இருக்குது. அதனால் எக்ஸ் இஸ் ஏ ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஆனால் நமக்கு புக்கில் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம எழுதலாம். A is equal to x such that x is equal to n square where n belongs to natural number. இந்த மாதிரி எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 3. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 4ல் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 4 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 4, ரைட் த செட் 1/2, 2/3, 3/4, 4/5, 5/6, 6/7, 6/7 in the set builder form. செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எக்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். ஸோ அந்த மெத்தடில் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட்டுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துடலாம். A is equal to அதுக்கப்புறமா curly brace x such that x is a. ஸோ இப்போ இங்கே நம்ம நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6ன்னு இருக்குது. இந்த 1 அப்படின்றது என்னென்னா நேச்சுரல் நம்பரை நம்ம nன்னு டினோட் பண்ணிக்கலாம். n அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 1/2ல் இந்த 1 வந்து நேச்சுரல் நம்பர். இந்த 2 எப்படி இருக்குது? நேச்சுரல் நம்பர் என்ன நம்ம சொல்லியிருக்கோமோ 1ஐ விட ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது n+1 இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 2/3யும் 2 வந்து நேச்சுரல் நம்பர். இந்த 2வை விட இங்கே 3 எப்படி இருக்குது? 2+1 இருக்குது. இங்கே 4 எப்படி இருக்குது? இங்கே 4 வந்து 3+1 இருக்குது. எல்லாமே 1 வந்து ஜாஸ்தியாக நேச்சுரல் நம்பரை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ x is equal to n/n+1. ஓகே, இங்கே where n belongs to natural number. லாஸ்ட் ப்ராப்ளமே நம்ம பார்த்தோம். இங்கே n வந்து நம்ம நேச்சுரல் நம்பர் n நம்ம எழுதிக்கலாம். அதாவது இந்த n வந்து நேச்சுரல் நம்பராக இருக்குது. இந்த n அப்படின்றது, இந்த கேபிட்டல் n அப்படின்றது நேச்சுரல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம எழுதணும். இப்போ n/n+1 இருக்குது. இங்கே n வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த n வந்து இந்த n நம்ம நடுவில் போட்டுட்டு இது வந்து greater than or equal to, இந்த n வந்து 1ஐ விட ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1ஐ விட ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நம்ம n greater than 1. n வந்து 1ஐ விட ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் நம்ம 1ஐயும் எழுதியிருக்கோம், அதனால் ஈக்குவல் டுன்னு எழுதணும். இந்த ஈக்குவல் டு அப்படின்றது இந்த 1ஐ இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த 1ஐ எழுதணும். இந்த n வந்து இப்போ இந்த n கடைசி n எப்படி இருக்குது? 6 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே இந்த n நம்ம 6 வரைக்கும் தான் இருக்குது, இந்த 6ஐ எழுதிடலாம். அப்போ இந்த n வந்து less than 6
ஆனால் இந்த 6ம் இருக்குது, அதனால் ஈக்குவல் டு 6ன்னு எழுதணும். 6ஐ நம்ம எடுத்துருக்கோம், அதனால் ஈக்குவல் டு 6ன்னு எழுதணும். ஏன் இங்கே நம்ம 7 டினாமினேட்டர் 7 வரைக்கும் இருக்கு, நம்ம 7 இங்கே எழுதலாம் அப்படின்னா எண்ணை தான் நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ இந்த எண்ணை வந்து நம்ம இங்கே 7ன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே 7 + 1 8 ஆயிரும். அப்போ லாஸ்ட் நம்பர் வந்து இங்கே 6/7 தான் இருக்குது. ஆனால் எண்ணை நம்ம இங்கே 7ன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கே 7/8 மாறிடும். அதனால் நம்ம இங்கே எண்ணை தான் நம்ம எழுதுறதுனால இந்த எண் வந்து 6க்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த 6ஐ நம்ம எடுத்துக்கிறோம், அதனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம போடுறோம். அவ்வளோதான். இங்கே நம்ம அண்ட்னு எழுதிடலாம். n belongs to natural number and 1. இதை எப்படி ரீட் பண்ணணும்னா n greater than equal to 1, இந்த n வந்து less than or equal to 6ன்னு இருக்கு. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 5ல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 5, மேட்ச் ஈச் ஆஃப் த செட் ஆன் தி லெஃப்ட் described in the roster form. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்மில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் வித் தி சேம் செட் ஆன் ரைட் டிஸ்கிரைப்ட் இன் தி செட் பில்டர் ஃபார்ம். ரைட் சைடில் வந்து செட் பில்டர் ஃபார்மில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிறத ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். எக்ஸ் such that x is a positive integer and is a divisor of 18. 18ல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் இது எல்லாமே ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அப்போ 8ல டிவைட் ஆகக்கூடிய என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 1, 2 டேபிள் போகும், 3 டேபிள் போகும், 6th டேபிள் போகும், நெக்ஸ்ட் வந்து 9th டேபிளில் போகும், இந்த 18 டேபிளே போகும். அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து x such that x is an integer and x square minus 9 is equal to 0. x-ஐ வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம், அதுதான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருப்பாங்க. அப்போ x square minus 9 is equal to 0. x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ x square minus 9-ஐ டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ 0 + 9-ஆக மாறிடும். அப்போ x square is equal to 9. x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஸ்கொயர் எடுக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் ரூட் பண்ணிடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. அப்போ x is equal to +or -3. ஸோ இது ரோஸ்டர் ஃபார்மில் +3ஆகவும் எழுதலாம், -3ஆகவும் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து x such that x is an integer and x plus 1 is equal to 1. x plus 1 is equal to 1. ஸோ நம்ம x தான் கண்டுபிடிக்கணும், அதனால் இந்த +1-ஐ டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ 1 - 1 x is equal to 0. அப்போ ரோஸ்டர் ஃபார்மில் நமக்கு 0 தான் எழுதியிருப்பாங்க, x தானே எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம 0. நெக்ஸ்ட் வந்து 4th, இது வந்து x such that x is a letter of word principal. இந்த பிரின்சிபலில் நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஆனால் இங்கே பியும் ஐயும் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ ரிப்பீட் ஆகாத லெட்டர்ஸை நம்ம எழுதணும். p, r, i, n, c. ஐயும் பியும் எழுதக்கூடாது, ஏன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. நம்ம இங்கே a, lன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம மேட்ச் பண்ணிடலாம். இப்போ பார்ட் 1ல் வந்து பிரின்சிபல்னு சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல்னு போடல, இங்கே ஐயும் பியும் வரலை, ஸோ ரிப்பீட் ஆகலை. இப்போ இதுவும் நம்ம மேட்ச் பண்ணிடலாம், அதாவது பார்ட் 1ம் டியும் மேட்ச் பண்ணிடலாம். இப்போ பார்ட் 1க்கு நேராக டி எழுதிடலாம். பார்ட் 2க்கு 0ன்னு போட்டிருக்காங்க. 0 நம்ம எதுக்கு எழுதியிருந்தோம், எதுக்கு நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே பார்ட் சிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். x + 1 is equal to 1. எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு 0 வருது. அப்போ பார்ட் 2வோட இந்த சியை மேட்ச் பண்ணிடலாம், பார்ட் 2வோட சி. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3. பார்ட் 3ல வந்து 18 டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பர்ஸும் போட்டிருக்காங்க ரோஸ்டர் ஃபார்மில். ஸோ நம்ம இங்கே பார்ட் ஏல நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல, இதை நம்ம மேட்ச் பண்ணிடலாம் இதோட. அப்போ நம்ம பார்ட் 3க்கு வந்து ஏவை எழுதிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் 4க்கு வந்து 3, -3ன்னு வந்திருக்கு. 3, -3 எதில் வந்துருந்தது? x square minus 9 is equal to 0. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுனால இந்த ஈக்குவேஷன் எதில் இருக்குது? பியில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம மேட்ச் பண்ணிடலாம். அப்போ நம்ம இங்கே பி போட்டலாம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 5 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல பார்க்கலாம். இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.